என் பேர் சேகர். எங்கள் அப்பா பேர் வந்து சண்முகம். அவங்க பாலியாளர்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து நான் வந்து இந்த டீ கடையை வச்சு நடத்திக்கிட்டு இருக்கேன். வியாபாரம் வந்து கேட்டிங்கன்னா நல்லபடியாக ஓடிக்கிட்டு இருக்கு. அதே அதே மாதிரி குடும்பமும் நல்லபடியாக ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை கொண்டு எனக்கு சௌகரியமாக இருக்குது. நான் தொழில் வந்து கேட்ட 20 வருஷமாக இந்த தொழில் பண்ணி அது பிஎம் சட்டத்தில்னால இந்த இந்த பங்கு எனக்கு வந்து நகராட்சியிலேருந்து கொடுத்துருக்குறாங்க. இதை கொண்டு நல்லபடியாக சொல்லிட்டு இதுக்கு முன்னாடி நம்ம சும்மா சாதாரண கடையாக வச்சுருந்தோம். இப்போ நகராட்சியில் இந்த கடை கொடுத்துருக்காங்க. ஏதோ நல்லபடியாக ஓடிட்டுருக்கு. நானே எங்கள் வீட்டுக்காரும் வச்சு நடத்திட்டுருக்கோம். ஏதோ ஓடிட்டுருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. நாங்களும் வச்சு நடத்திட்டுருக்கோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு குடும்பம் இதான் ஓட்டிகிட்ருக்கோம். அங்கே இருக்க வாடகை வீடு வாடகை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு 2 பிள்ளைங்க இருக்குது, வச்சு காலத்தை ஓட்டிகிட்ருக்கோம். இந்த கடை 25 வருஷமாக இருக்கும். 25 வருஷமாக அந்த கடை தான் நாங்கள் ஓட்டிகிட்ருக்கோம். டீலாம் நல்லா இருக்குது. இன்னைக்கு குடிக்கிறவங்க நாளைக்கு வந்து எங்கள் கடை தான் இந்த டீ குடிக்கிறாங்க. ரொம்ப பேர் குடிச்சிட்ருக்காங்க. குடித்தாங்கெல்லாம் எல்லோரும் நல்லா தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு குடித்தாங்க நாளைக்கு வந்து குடிப்பாங்க. எங்கள் கடையில் 2 பேர் தான் நாங்கள் டீ கடை நடத்திட்டுருக்கோம். ஆள்லாம் வைக்கல, நாங்கள் 2 பேர் தான் டீ வண்டியும் பிஸ்கெட்டு டீ இதான் நாங்கள் நடத்திட்டுருக்கோம். காலையில் 6 மணிக்கு வருவோம், நைட்டு ஒரு 9:30 மணி வரைக்கும் இங்கே தான் இருப்போம். காலையில் வந்து எல்லாத்தையும் வாசல்லாம் கூட்டிகிட்டு கடை திறந்து எடுத்து டீ போட வியாபாரம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் தண்ணி தூக்குறது, யானை வளர்க்குறது எல்லாமே நாங்கள் தான் பண்ணிக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப நான் கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே எங்களுக்கு ஆள் வருவாங்க டீ குடிக்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எங்களுக்கு வீட்டில் இருக்கிறதோட கடையில் இருக்கிறதா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாளைக்கு லீவ் விட்டாலே ஏன் கடையை லீவ் போட்டு போகிறீங்க, டீ குடிக்க எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிம்பாங்க. அதனாலே நாங்கள் முக்கால்வாசி கடையை பூட்ட மாட்டோம், இருப்போம். ஏதாச்சும் ஒரு தவிர்க்க முடியாத மாதிரி தான் கடை பூட்டிட்டு போகிறது. நாங்கள் சும்மா சாதாரண கடையாக வச்சுருந்தோம். இந்த திட்டம் கொடுத்ததுனால எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் கொஞ்சம் பெருகு கொஞ்சம் நல்ல விதமாக ஓடிட்டு இருக்கு.